உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நேத்து ஒரு திருட உனக்கு வாங்கின செயினை பறிச்சுக்கிட்டு ஓடுனான்னு சண்முகம் சொன்னானா இல்லையா? சும்மாடா, போய் சொன்னான் அவன். மண்ணாங்கட்டி, அவன் சொன்னது உண்மைதான். அச்சா, அந்த செயினை கொடு. இந்த செயினை வாங்கி பாரு. பாரு, லாக்கெட்டை ஓபன் பண்ணி பாரு. என்ன மச்சானும் ஒண்ணு சேர்ந்துட்டு புது டிராமா போடுறீங்களா? பைத்தியக்காரி, இந்த செயினை தான் அந்த ரவுடி பசங்க சமூகத்திட்ட இருந்து பறிச்சுட்டு போனது. அது அங்க இருந்த நகைக்கடை சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. முதல்ல இந்த வீடியோவை பாரு. ஐயோ, பாத்தியா? இவனுங்க தான் சமூகத்துக்கிட்ட செயினை பறிச்சவனுங்க. இன்னைக்கு அந்த செயினை அடகு வைக்க அடகு கடைக்கு வந்திருக்கானுங்க. அந்த அடகு கடைக்காரன் செயின்ல இருந்த லாக்கெட்ல உன் போட்டோவையும் சமூகத்தோட போட்டோவையும் பார்த்துட்டு எனக்கு போன் பண்ணிருக்கான். பாண்டி போன் அடிச்சோன்னே நான் அந்த அடகு கடைக்கு ஓடி போனேன். எங்களை பார்த்தோன்னே அந்த 2 பேரும் எஸ்கேப் ஆகணும் பார்த்தானுவ. கடை வாசலே அவங்கள பிடிச்சி நல்ல தருமடி சாத்தி செயினை வாங்கிட்டோம்ல. அப்ப கசங்கன சட்டை தான். நான் என்னவோ வம்பு சண்டைக்கு போற ரவுடி பைய மாதிரில பேசுத. இப்ப சொல்லு, சமூகம் தப்பு செஞ்சிருக்கானா இல்ல நீயா? இல்லே, உன்ன மாதிரி முன்கோவெல்லாம் பட மாட்டேன் நானு. நீ சொன்னதெல்லாம் நான் மறந்துட்டேன். சாரிடா. நான் மட்டும் வந்து தடுக்கலனா அவன் கைய காலை வெட்டிட்டு தானே சாரி கேட்டிருப்ப. உண்மை தெரியலனா அப்படிதானே கோவம் வரும். ஆஹா, தாங்க மாமா. இந்த லாக்கெட் நல்லா இருக்கு. தேங்க்யூ. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஏல வாயால பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டு இருக்க. அந்த செயினை கழுத்துல மாட்டி விடல. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. இப்பதான் எத்தா இப்போ முகத்தை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? மகாலட்சுமி மாதிரி இருக்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.